மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர கடைகள் மீது இடித்துக் கொண்டே சென்ற விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கார் மோதியதில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார்கோவிலில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் செல்லப்பா. செல்லப்பா, என்ன நடந்தது? யாருக்கு காயம் ஏற்பட்டதா? விவரங்கள். வணக்கம் ஆசினி. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியிலிருந்து ஆக்கூர் வழியாக நேற்று மாலை அதிவேகமாக செம்மனார்கோவில் நோக்கி வந்த இனோவா கார் ஒன்று காளகஸ்திநாதபுரம் பகுதியில் வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த கார் சாலை ஓரத்தில் இருந்த ஃபேன்சி ஸ்டோர், டைலர் கடைகள், பால் கடை என 4 கடைகளின் முன்புற பகுதியில் புகுந்து சேதம் ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் சாலை ஓரத்தில் இருந்த டெலிபோன் மின் கம்பத்தில் மோதி அந்த காரானது நின்றது. இது ஓட்டுநருக்கு உடல்நலம் குறைபாடு ஏற்பட்டதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது கடைகளின் முன்புறம் சேதமடைந்தன. அது மட்டுமல்லாமல் கடை வாசலில் நின்றிருந்த ஸ்கூட்டி மற்றும் சைக்கிள் ஆகிய 2 வாகனங்களும் முழுவதுமாக நொறுங்கி சேதமடைந்தது. கார் மோதி விபத்து நடந்த நேரத்தில் மழை பெய்ததால மக்கள் நடமாட்டம் இல்லாமல் அசம்பாவிதம் தடுக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த செம்மனார்கோவில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த இனோவா கார் கடைகளுக்கு புகுந்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த காளகஸ்திநாதபுரம் பகுதியில் அடிக்கடி இது போன்ற விபத்து சம்பவங்கள் ஏற்படுவதாகவும் பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பகுதியின் சாலையின் நடுவே வேகத்தடை அமைத்து தர வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் சமூகர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. தற்போது இந்த சிசிடிவி காட்சி வைரலாகி வருகிறது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.